ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை சொல்ல தேவன் பாராட்டின இணையற்ற கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிப்போம். தேவன் என்று பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஒரு வினாடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு பிதாவே, நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அருகில் வந்து விடுகிறீர். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு நாங்கள் கேட்பதை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆதரிக்கிற ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறீர் என்று உமது பிள்ளைகள் கேட்கிற ஆண்டவரே சகல நன்மைகளை கொடுக்கும்படி எங்கள் ஒவ்வொருவர் மீது இறங்கும். எங்கள் ஒவ்வொருவர் மீது இறங்கும். இணையற்ற ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். அதுபோல இந்த பிள்ளைகள் உள்ளத்தில் பலவிதமான கவலைகள், பலவிதமான ஏக்கங்கள், பலவிதமான புலம்பல்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு பதில் கொடுக்கிறவராய் என்று இப்பொழுது இறங்க வேண்டும். இணையற்ற ஒப்பற்ற ஒரு வல்லமை இறங்கட்டும். இணையற்ற ஒப்பற்ற ஒரு வல்லமை இறங்கட்டும். எல்லா கவலைகள் பாரங்கள் மறைந்து போகட்டும். சந்தர்ப்ப குடும்பத்தை குறித்து, குடும்பத்தின் பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து எல்லா பாரங்களும் சஞ்சலங்களும் மறைந்து போகட்டும். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, என் கணவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, என் மனைவி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, என் பிள்ளைகள் மனம் திரும்பவில்லை, எல்லா சூழ்நிலை கடினமாய் இருக்கிறது என்று கலங்குகிற ஒரு பிள்ளைகள் குடும்பம் இன்பமாய் மாறும்படி இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமை மனது உருகும் முடிவில்லாத இரக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மூற்றும். சுவாமி, பிள்ளைகளுடைய கடினத்தன்மை நிமித்தம் குடும்பத்தில் சமாதான குறைவு என்றோடு ஒழிந்து போகட்டும். அந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாய், பிரயோஜனமான பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதித்து விட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்குவதா பல மடங்காக தேவனுடைய அற்புத சக்தி இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அத்தியாவசியமான நன்மைகளை கொடுக்கும்படி உடைய அன்பு கரத்தை நீட்டும். யாக்கோபு, ஆண்டவர் எனக்கு உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும் என்று கேட்டான். அந்த பிள்ளைகள் ஆண்டவரை விரும்புகிற உணவுகளை, விரும்புகிற உடைகளை, விரும்புகிற நன்மைகளை அனுபவிக்க உடைய திரு கரத்தை அந்தந்த குடும்பத்திற்கு நேராய், பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டும். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறட்டும். ஆண்டவரை சரீரத்தில் இவர்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களை மாற்றி கொடுக்கும்படி தேவ வல்லமை இறங்கட்டும். குறிப்பாக சரீரத்தில் ஸ்கின், தோல் பகுதியில் வரக்கூடிய வியாதிகள், ஆண்டவரை ஊரல்கள் எல்லாம் மறைந்து போக ஜெபிக்கிறேன். ஒரு விதமான தோல் வியாதிகள் மறைந்து போகட்டும். உடம்பெல்லாம் ஊரல், இரவு வந்தால் அதிகமான ஒரு ஊரல் எல்லாம் மறைந்து போகட்டும். உடம்பிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான ஸ்கின் அலர்ஜி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகட்டும். ஆண்டவர் ஸ்கின் நிறத்தையே மாற்றுகிற பொல்லாத வல்லமைகள் ஆண்டவரை ஓடி போகட்டும். அதே போல தகப்பனே, ஒரு பிள்ளைகள் தன்னுடைய சரீரத்தில் ஆண்டவரை நல்ல ஒரு தோற்றத்திற்காக, நல்ல ஒரு தகப்பனே ஒரு விஷயம் ஆண்டவரை தலை முடி ஆண்டவரை தகப்பனை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரை தலைமுடி ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். அதற்கு விரோதமாய் ஆண்டவரை உமது பிள்ளைகளை தொடுகிற, செயலாற்றுகிற எல்லா கோளாறுகள் மறையட்டும். பொல்லாத வல்லமைகள் மறையட்டும். இது அற்புதத்தின் நேரமாய் இருக்கட்டும். எல்லா அசுத்தாவிகளை துரத்தும். எல்லா விதமான அசுத்த ஆவிகளை இப்பொழுதே நீர் துரத்தி கொண்டே இரு. எல்லா விதமான அசுத்த ஆவிகளை மறுபடி துரத்தி கொண்டே இரு. கசப்புகளை, வீண் வைராக்கியங்களை கொண்டு வருகின்ற பொல்லாத வல்லமைகளை
அழித்து கொண்டே இருக்கும். இது ஒரு விடுதலை நேரம், இது ஒரு அற்புத சுகத்தின் நேரம். மனதில் ஆண்டவரை தகப்பனை ஒரு விசை ஹிருதயத்தில் நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படி தேவனுடைய அற்புத சக்தி இறங்குவதாக. அற்புத சக்தி இறங்கட்டும், இறங்கட்டும். அந்தந்த சரீரத்தில் இப்பொழுது அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும். ஏராளமான ஒரு வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா வேதனைகள் இப்பொழுது நீங்கி போக வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். எல்லா விதமான வேதனைகள் நீங்கட்டும், எல்லா விதமான வேதனைகள் நீங்கட்டும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு இரவு நல்ல தூக்கத்தை கொடும், நல்ல தூக்கத்தை கொடும். நடப்பதற்கு ஆண்டவரை கால்களிலே தோன்றுகின்ற பலகீனங்கள் ஆண்டவரை தடைகளாய் இருக்க வேண்டாம், பாடுகளாய் இருக்க வேண்டாம். அந்தந்த கால்கள் பலனடையட்டும், பலனடையட்டும். சரீரத்தில் கர்த்தாவை தகப்பனை ஒரு விஷயம் நெஞ்சு பகுதி பலனடையட்டும், பலனடையட்டும், சுகமடையட்டும். எல்லா விதமான வியாதிகள் இப்பொழுது வெளியே வரட்டும். எல்லா வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், கைகளில காணப்படக்கூடிய ஒரு நடுக்கங்கள், ஒரு நடுக்கம் போன்ற தன்மைகள் மறையட்டும், மறையட்டும், மறையட்டும். ஒரே குளறுபடி, ஒரே குழப்பம், ஒரே குழப்பத்தின் ஆவி, என்ன செய்வது என்று சொல்லப்பட்ட குழப்பம் எல்லாம் தெளிந்து போகட்டும், மறைந்து போகட்டும். எல்லாம் மறைந்து சமாதானமாய் மாறட்டும். என்று இரவு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தரிடம். ஆண்டவரை, வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் மாற வேண்டும், மாற வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அந்த பிள்ளைகள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சமாதானமாய் தன் பணிகளை செய்யட்டும். அந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக வேண்டாம், அந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக வேண்டாம். மற்றவர்கள் கத்தாவே அந்த பிள்ளைகளை மனதை நோக்கும்படி செய்ய வேண்டாம். அந்த பிரச்சனைகளை என்றோடு தொலையட்டும், என்றோடு தீரட்டும். இப்பொழுது அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும், அற்புதங்கள் சம்பவிக்க வேண்டும். வாகனத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் என்றே தீர்ந்து போகட்டும். அந்த பிள்ளைகள் சிறப்பாய் ஆசீர்வாதம் பெறட்டும், சிறப்பாய் ஆசீர்வாதம் பெறட்டும், சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை பெறட்டும். கர்த்தராகிய தேவன், ஸ்திரீயே உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னீர். அதுபோல இன்று இரவு அந்த பிள்ளைகளுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றுக்கும் உடைய தயவை அனுப்பும், உடைய இரக்கத்தை அனுப்பும். நல்ல நாட்களை தாரும். என்று உள்ள காலங்கள் எல்லாம் அப்படியே ஆசீர்வாதமாய் மாறட்டும். என்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதியிருக்கிறபடி என்று இருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாய் மாற்றும், ஆறுதலாய் மாற்றும், ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கணவன் மனைவி ஆண்டவரை அன்பற்று வாழ்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணையட்டும். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதம் பெறட்டும், ஆசீர்வாதம் பெறட்டும். திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிறேன், ஆண்டவரே ஆசீர்வாதம் பெறட்டும், அற்புதத்தை பெறட்டும். நல்ல இதை காட்டிலும் ஒரு கூடுதல் வேலைக்காக நான் எதிர்பார்க்கிறேன், காத்திருக்கிறேன் என்ற பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறட்டும், ஆசீர்வாதம் பெறட்டும். பொது பொது ஆசீர்வாதங்களுக்கு, பொது பொது நன்மைகளுக்கு அந்த பிள்ளைகளை கரம் நீட்டும், கரம் நீட்டும். அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடும், திடனை கொடும். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்ற நிச்சயமாகிய விசுவாசம் என்று இரவு இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஆண்டவரை அளவில்லாத ஒரு விசுவாசம் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை அலங்கரியும். ஆண்டவரை சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் அலங்கரியும். எல்லா எதிர் சக்திகள் எரிந்து போகட்டும். எங்களோடு பேசும் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, என்று நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கடைசியாக தன்னுடைய ஒரு கொடூரமான ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தாவுக்கு புறப்பட்டு போனார். அங்கே பொல்லாதவர்கள் அவரை சிலுவையில் அடைந்து கொண்டார். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களில் தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையில் அடித்து கொண்டு போடுவார்கள்.
ஆனாலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் பொல்லாத மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை சிலுவையில் அடித்து போட்டார். அவர்களுக்கு அவர் தெய்வம் என்று தெரியாது. அவர் தேவாதி தேவன் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். தேவன் மனிதனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மத்தேயு 1:21 சொல்லுகிறது. அவர்தான் சிலுவையிலே அவரை அநியாயமாக கொண்டு போட்டார். அப்படி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி என்று சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். குறிப்பாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருந்திருப்பார், எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, ஒரு பக்கம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு வேத புத்தகம் சொல்லுகிறபடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆக பிலாத்து அவர் என்ன செய்தார்? வாளினால் அடிக்கப்படுவதற்கும் சிலுவையில் அறையப்படுவதற்கும் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது போர் சேவகர் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனத்தின்படி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மீது வைத்து அவரது வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணினார்கள். பின்பு அவர் மேல் துப்பினார்கள். அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் ஓங்கி அடித்தார்கள். இப்படி அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அவருடைய சிரசில் ஒரு முள்முடி சூழப்பட்டிருந்தது. மறுபக்கம் அவருடைய கைகளில் ஆணிகளை அடித்தார்கள். மறுபக்கம் அவருடைய கால்களை ஆணிகள் அடித்தார்கள். இந்த கொடூரமான ஒரு சூழ்நிலையில், ஒரு சிலுவையில் ஏறக்கூடிய 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார் என்று வேதம் சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, இந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது நிறைவேறி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நிறைவேறும் பொழுது ஒரு மனிதனுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும் என்று விளங்கிக் கொள்ள முடியாது. ஆக நாம் அந்தந்த மனப்பக்குவம் எப்படி இருக்கும் என்று நாம் அறியும். ஆனாலும் கூட ஒரு மரண தருவாயில் ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள் பல காரியங்களை யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஒரு கொடூரமான விபத்திலே ஒரு குடும்பம் பாடுபட்டது, மகன் மாட்டிக்கொண்டது. அந்த விபத்தில் தகப்பன், தாய், உடன் பிறந்த அத்தனை பேரும் மிக அதிகமாக பாடுபட்டார். ஆக அதில் ஒரு வாலிப பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய நெற்றியில் சரியான ஒரு அடி, ஒரு காயம், அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த பெண் பாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினார். தேவன் மனதை இறங்கினார். அந்த பெண்ணை ஆச்சரியமாய் காப்பாற்றினார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அப்படி அவர் பேசினதாக, காப்பாற்றுங்கள் என்று சொன்னதாக அங்கு வேத வாக்கியம் இல்லை. அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார். அவரை சிலுவையில் அறைந்தார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். போர் சேவகர்கள் மாத்திரமல்ல, வழிபோக்கர்கள் அது மாத்திரமல்ல, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கல்லறை. இவர்கள் எல்லோரும் பாருங்கள், இயேசுவை பரிகசித்தார்கள் என்றுதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38 முதல் 44 ஆகிய வசனங்கள் வரைக்கும், நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தார், சிலுவையிலிருந்து இறங்கி வந்துவிடக் கூடாதா? தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தானே, அவர் எப்படி இவரை காப்பாற்றுகிறார் என்று பார்ப்போம் என்று பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின்படி தன்னை சிலுவையில் அடித்த அவர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம் இதுதான், இதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிற பிதாவே இவர்களுக்கு மன்னிய, தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநியாயமாய் சிலுவையில் அடித்து போட்டார்.
அநியாயமாக சிலுவையில் அடித்து போட்டார். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கோ தேவன் அவருடைய மனது எப்படி இருக்கிறது பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் தேவன் இறங்குகிறவராய்த்தான் இருந்தார். வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44, 45 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை நாம் நினைவு கூறலாம். அவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் புத்திரர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆக அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் சரியாய் நடந்து கொண்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பொல்லாதவர்கள் சிலுவையில் அவரை அடித்தார்கள். ஆனால் அதன் நிமித்தம் ஒரு பக்கம் அவர்களுடைய முடிவு எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை இயேசு வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர்களுக்கு தேவன் இறங்கினாரோ இல்லையோ, அதை பற்றி வேண்டுமென்று என்று நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிற ஒரு காரியம் பாருங்க. இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தவர். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவரை சிலுவையில் அடிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். குறிப்பாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, மறுதலித்து போனவர்கள். எதை மறுதலித்தார்கள்? ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ருசி பார்த்து பசுத்தாவி பெற்று தேவனுடைய நல்வார்த்தைகளை பெற்று இனி வரும் உலகத்தின் பலன்களை அனுபவித்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய குமாரனை மறுபடியும் அவர்கள் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு பலரும் என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசுவை மறுதலிக்கிறார்கள். எப்படி கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது? அவர்கள் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். இதை பற்றி நான் சற்று யோசித்து பார்த்தேன். எந்த விதத்தில் நாம் சிலுவையில் அறைகிறோம், எந்த விதத்தில் நாம் சிலுவையில் அறைகிறோம் என்று நான் யோசித்து பார்த்தேன். 1984ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வருவதற்கு தேவன் எனக்கு ஒரு இரக்கம் செய்தார். ஏசாயா 48:10 படி உபத்திரவத்தின் குகையில் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அது போல கலப்படம் செய்து வியாபாரம் செய்தேன் என்று அதிகாரிகள் எனக்கு குற்றம் சாட்டி 6 மாத ஜெயில் தண்டனை, 1000 ரூபாய் அபதாரம் வழக்கு மன்றம் எனக்கு கொடுத்தது. இந்த உபத்திரவத்தின் நிலையில்தான் இயேசுவை கேடும்படி, அவருடைய உதவியை நாடும்படி அவர் சமூகத்திற்கு வந்திருந்தேன். அப்பொழுது என் பாவங்களை மன்னித்து என்னை காப்பாற்றினார், உண்மை மறக்க மாட்டேன் என்று என் கண்களில் கண்ணீர் வடிய அழுதேன். தேவன் இறங்கினார். இனம் புரியாத சமாதானம் என்னை நிறைத்தது, இனம் புரியாத சந்தோஷம் என்னை நிறைத்தது. என் வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் போனது. ஒரே வினாடியில் என் வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷம் நிறைந்ததாய் மாறிப்போன. இதோடு கூட தேவன் என் வாழ்க்கையை சுத்தமாக மாற்றினார். என் வாழ்க்கையில் என்ன என்ன அசுத்தங்கள், பாவங்கள் உண்டோ அவ்வளவு பாவங்களை என்னை விட்டு அகற்றி போட்டேன். ஒரு பக்கம் வாழ்க்கை சுத்தமானது, மறுபக்கம் மனதில் ஏராளமான சமாதானம், ஆறுதல், மகிழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்கள், ஒரே வாரத்தில் அப்பீல் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னை விடுதலை செய்தது. கிறிஸ்துவண்டை வந்த பிறகு எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் கொஞ்சம் லஞ்சம் இல்லை. ஆனால் என்று நான் கிறிஸ்துவண்டை வந்தேனோ அன்று நான் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது என் மனதில் யோசித்தேன்,
இன்னும் ஒரு வாரத்தில் நான் எப்படியும் ஜெயிலுக்கு போய்விடுவேன். ஐயோ, என்னை யார் காப்பாற்றுவார் என்று. அப்பொழுது என் மனதில் யாரோ பேசுவது போல் இருந்தது. நான் உனக்கு உதவி செய்வேன், நிச்சயமாய் உன்னை விடுவிப்பேன் என்று. ஆனால் அந்த நாளுக்கு பிறகு என்னையும் அறியாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்குள் பிறந்தது. நான் அவரை பின்பற்றுகிறவனை மாறிப்போனேன். ஆனால் சில தினங்களில் என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் வந்தார்கள். எங்களுடைய பாரம்பரியத்தின்படி நாங்கள் கடந்து போக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தை வழிபடும்படி அழைத்தார். அப்பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். என் தகப்பனாருக்கு வந்த கோபத்திற்கு அளவில்லை, வந்துதான் ஆக வேண்டும் என்றார்கள். நான் சொன்னேன், நீங்கள் வேண்டுமானால் இயேசுவை வணங்குங்கள், நான் வரமாட்டேன் என்று. வாழ்க்கையில் ஒரு நாளும் என் தகப்பனாரை நான் எதிர்த்து பேசினேன். முதல் முறையாக நான் இந்த காரியத்தை பேசினேன். என் தகப்பனார் மிகுந்த மன வேதனையோடு சொன்னார், இனி நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு தகப்பனும் இல்லை என்றார். அந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் என் மனதை வேதனைப்படுத்தினாலும் கூட என் மனம் விரும்பினதெல்லாம் நமக்கு இயேசு போதும், இந்த நிலைதான் வந்தது. ஆனால் என்ற பெற்றோருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப இப்படி சொல்றான், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பையன் வந்துருவான் என்று ஒரு நம்பிக்கை. நாட்கள் போனது. என் வாழ்க்கையில் பக்தி, இயேசுவை பற்றிய பக்தி இன்னும் பெருகினது. ஒரு பக்கம் தரித்திரம், அத்தியாவசியமான தேவைக்கு தரித்திரம், சாப்பாட்டுக்கு தரித்திரம், உணவு உடுக்க உடைக்கு தரித்திரம். அப்படி கொடூரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த நிலைமையில் பாருங்கள், நான் தேவனை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை நான் தேட ஆரம்பித்தேன். ஆக என்னுடைய பெற்றோருக்கு ஒரே நம்பிக்கை, எப்படியும் இந்த இயேசுவை விட்டு விடுவான், அவரை மறுதலித்து விடுவான், தன்னுடைய பழைய வழிக்கு அவன் வந்து விடுவான் என்று. ஆனால் காலங்கள் போனது. எனக்கு திருமண வயது வந்தது. நான் என் பெற்றோரை பார்த்து சொன்னேன், எனக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் நான் திருமணம் செய்வேன், இல்லை நான் திருமணம் செய்ய மாட்டேன். அவர்களும் அமைதியாக இருந்து பார்த்தார். வேறு வழி இல்லை. ஆகவே என் விருப்பத்திற்கு அவர்கள் திருமணம் செய்யும்படி ஒரு பெண்ணை தேடி அப்படியே திருமணத்தை நிச்சயம் செய்தார். அவர்களுக்கு ஒரே வருத்தம், எப்படி ஆகிலும் இவன் இயேசுவை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்று. இதற்காக பலவிதமான ஜோதிடம் பார்க்கிறவர்களிடத்தில், இன்னும் பலவிதமான மக்களிடத்தில் போய் கேட்பார். அவர் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை பிறந்தவுடன் மறுபடியும் இயேசுவை விட்டு திரும்பி வந்து விடுவான் என்று சொல்வார். முதலாவது குழந்தை பிறந்தது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. நான் இயேசுவை இன்னும் அண்டிக் கொண்டேன். அடுத்து வாழ்க்கையில் பாருங்க, இன்னும் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்தது. ஆனால் அவங்க என் தகப்பனாருக்கு சொன்னவர்கள், அந்த குழந்தைக்கு 3 வயது ஆகும் பொழுது மறுபடியும் திரும்பி வந்து விடுவான் என்று சொன்னார். கடைசியாக அந்த குழந்தைக்கு 8 வயது ஆகும் பொழுது நிச்சயமாய் இவன் வந்து விடுவான் என்று சொன்னார். ஆனால் தேவனோ ஒரு நாளும் என்னை கைவிடவே இல்லை. நாளுக்கு நாள் தேவன் அவரை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனதை, ஒரு சிந்தையை எனக்கு கொடுத்திருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் நம் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் ஒரு வேளை ஜபத்தை, வேத வாசிப்பை, ஏழையான தேவ சமூகத்தில் நாம் தேவனை அண்டிக் கொடுக்கிற காரியத்தை நாம் விட்டு விலகுவோம். ஆனால் ஏழையானார் ஒருவேளை கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டு விலகுவோமானார், வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் மறுதலித்து போனவர்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள், உமக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் என்றார்கள்.
நமக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம், பின்பற்றுவோம், காவலிலும் சாவிலும் பின்பற்றுவோம் என்று. ஆனால் அவரை காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அத்தனை பேரும் ஓடி போனார், அத்தனை பேரும் மறுதளித்து போனார். நம் வாழ்க்கையிலும் அப்படி வரும், நம் வாழ்க்கையிலும் வரும். இயேசுவை வணங்க வேண்டுமா, இவ்வளவு பாடுகள் வந்த பிறகு நமக்கு இந்த பக்தி வேண்டுமா என்ற ஒரு சூழ்நிலை நமக்கும் வரும். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலைமையில் யோபு சொல்லும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன பாடல் ஒன்று சொல்லுகிறது, என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகட ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. அன்பு தேவஜனமே, பல நேரங்களிலும் நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் பாடுகளில் கிறிஸ்து விட்டு விலகி போகிறோம். அப்படி போகிற தன்மையை தான் மறுதளித்து போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் மறுதளிக்கிறோமா? கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லுகிறோமா? ஒரு நாள் இயேசு எனக்கு போதும் என்று சொன்ன பாடல் படித்த நம் வாய் இன்றைக்கு இந்த பக்தி வேண்டாம், இந்த பரிசுத்தம் வேண்டாம், மனம் போன்ற வாழ்க்கை தான் வேண்டும், இச்சை வேண்டும், குடி வேண்டும், கெட்ட பழக்கம் தான் வேண்டும், மனம் போன்ற வாழ்க்கை தான் வேண்டும், தவறான விதத்தில் வந்த பணம் தான் வேண்டும் என்று நாம் சொல்வது உண்மையான நாம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம். உங்களை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன? தேவன் நமக்கு ஒரு பொது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், புனித வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அவரை உறுதியை பற்றி கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ருசித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நாம் இனி செய்ய வேண்டியது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். தேவனை நம்புகிற நம்பிக்கையினால் தேவன் நமக்கு கொடுக்கிற தைரியம் ஒரு பக்கம். இரண்டாவது, தேவன் நமக்கு என்ன என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்று எண்ணி 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 அவரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த இரண்டு காரியமும் நம் வாழ்க்கையில் இருப்பது உண்மையான நாம் தேவனுடைய ஆலயமாய் தேவனுடைய வீடாய் இருப்போம் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறார். ஆக அன்பு தேவஜனமே, சோர்ந்து போகாதிருங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அடித்து தொங்க விட்டார். அவர் பரிதாபமாய் ஒரு மரணத்தை தழுவினார். ஆனால் அவரை துன்பப்படுத்தினர் பலர் இருந்தார்கள், வழிப்போக்கர்கள் இருந்தார்கள், கள்ளர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பிரதான ஆசாரியன், மூப்பர் மற்றும் பொல்லாத மக்கள் பலரும் இருந்தார்கள். அவரை சிலுவையில் அடித்த போர் சேவகரும் இருந்தார்கள். ஆனால் இவர்களெல்லாம் அவரை அடித்தார். அது மாத்திரமல்ல, என்று நீங்களும் நான் அவருக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுத்து அவருடைய அன்பை ருசி பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதன் பிறகு மறுபடி இயேசு வேண்டாம் என்று பலவிதமான பாவங்களுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுத்து இதுதான் வேண்டும் என்று சொல்லுகிறோமே, இந்த அனுபவத்தை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது.
நாம் மறுபடியும் அவரை சிலுவையில் அடிக்கிறோம், அவரை அவமானப்படுத்துகிறோம். தேவனோ உங்களை பற்றி என்னை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார்? நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று. வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஏறக்குறைய 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? தம்மிடத்தில் தேடுகிறவர்களுக்காய் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்யும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். எப்பொழுதும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவை யாரோ சிறுவில் அறைந்தார்கள் என்றல்ல, இன்றைக்கு நாம் அவருடைய சிறுவில் அறைய வேண்டாம், அவருடைய மனதை புண்படுத்த வேண்டாம். அதற்கு மாறாக, தேவனே, இனி நான் சண்டை போட மாட்டேன், இனி கோபப்பட மாட்டேன், இந்த கெட்ட பழக்கத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன், அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன், இந்த வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர் சிநேகத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் நீர் விரும்புகிறபடி வாழ்வேன் என்று நாம் சொல்லும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் அப்படி வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அவரை சிலுவையில் அடிக்கிறவர்களாய் அல்ல, அவரை நமக்குள் தரித்து கொண்டவர்களாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஆலயமாய் மாறிவிடுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாகவும் மாறிவிடுகிறோம். இந்த அனுபவத்தை கொடுக்கத்தான் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். நான் என்று முதலாவது அவர் சமூகத்தில் வந்த அன்றே என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், என் கண்ணீரை துடைக்க ஆரம்பித்தார். என்றே உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், என்றே உங்கள் கண்ணீரை துடைக்க ஆரம்பிப்பார். அடுத்தபடியாக வேறொரு வார்த்தையை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்கள். இரண்டாவதாக, நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42, 43 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கல்லர்களில் ஒருவன் என்ன செய்தான்? ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று. இயேசு அவனை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அவர், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு நீ. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு பக்கம் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் புறப்பட்டு போகிறது, மறுபக்கம் அப்படி ஒரு உயிர் போகும் ஒரு வலி, ஒரு வேதனை அவரை ஆட்டி படைத்திருக்க வேண்டும். கொடூரமான ஒரு மரண அவஸ்தை அவரை ஆட்டி படைத்திருக்க வேண்டும். அவ்வளவு உபத்திரவத்திற்கு மத்தியில் தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய பலவீனத்திற்காக அவர் ஒரு வார்த்தை கூட வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பூரணமாய் பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். மறுபக்கம் அவர் வேண்டிக் கொண்டதெல்லாம் தன்னை உபத்திரப்படுத்தின, துன்பப்படுத்தின, நிந்தித்த, தூஷித்த மக்களுக்காக. மறுபக்கம் அவருடைய அன்பு இவர்கள் மீது புறப்பட்டு போனது மாத்திரமல்ல, தன்னை நோக்கி வேண்டிக் கொண்ட ஒரு கள்ளன் பக்கமாக போகிறது. அவன் சொன்னான், ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்ற வாழ்க்கையில் மனம் போல வாழ்ந்து இன்றைக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவன் இன்னும் சிறிது நேரத்தில் மரிப்பான். மரித்த பின்புதான் தெரியும் நாம் போகிறது மோட்சமா நரகமா என்பது. ஆக அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. எந்த நேரத்திலும் அந்த உயிர் பிரியும். நிச்சயமாய் ஒரு நரகத்திற்கு போவேன் என்ற நிச்சயமுடையவனாய் வாழ்ந்தான். ஆனா அவனுடைய மனதில் அவனையும் அறியாமல் தன் அருகே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவரை பார்த்த, அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்த, அப்படி ஒரு பேர் அமைதி
அது மாத்திரமல்ல, தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஒருவேளை இவர் தேவனுடைய குமாரனாக இருப்பாரோ என்று அவன் யோசித்திருக்கலாம். அவன் சொன்னான், தேவனே, என்னை நினைத்தார், என்னை நினைத்தார். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது நானும் அந்த ராஜ்யம் வர வேண்டும் என்னை நினைத்தார். ஆண்டவராக இயேசு சொன்னார், என்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்றைக்கு. ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய அன்பு பெரிது. ஆண்டவராகிய அன்பு பெரிது. பலரும் பல காரியங்கள் சொல்வார்கள். ஐயா, நான் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுகிறேன், நான் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டேன், ஆனால் எனக்கு ஒரு பதிலும் இல்லையே என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் அனுக்கிரக காலத்தில் நமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே நாம் பண்ணுகிற ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்து நமக்கு உதவி செய்யக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பது என்றைக்கு அவர் பதில் கொடுப்பார். இந்த ஒரு நிச்சயம் தான் பிள்ளைகளே ஒரு தைரியமாய், ஒரு திடனாய் என்னை வாழ வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி சில தினங்களுக்கு முன்பு ஜெபத்திற்கு வந்தார். அவர்கள் சொன்னார்கள், என் முதுகில் எனக்கு சரியான ஒரு வலி இருக்கிறது, என்னால் முழங்கால் படியிட முடியாது, பல வருடங்களாக நான் இந்த பாடுகளை படுகிறேன் என்று சொன்னார். நான் அவர்களை பார்த்து சொன்னேன், கவலைப்படாது, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், எத்தனை வருஷத்து வியாதியாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுபோல அந்த சகோதரிக்காக அந்த ஒரு நாள் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன். எப்படி ஆகிலும் சுகம் கொடு, எப்படி ஆகிலும் ஒரு சுகம் கொடுப்பேன். ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய மனதில் இருந்ததெல்லாம், இன்று இப்பொழுது இந்த க்ஷணத்தில் சகோதரி தேவன் சுகமாக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் ஓரிரு முறை என்னிடத்தில் வந்தார்கள். கடைசியாக வந்தபொழுது சொன்னார்கள், அன்று ஒரு நாள் எனக்கு என்னுடைய தண்டு வடத்தில் முதுகில் பல வருடமாய் நான் பாடுபடுகிறேன் என்று சொன்னேனே, நீங்கள் ஜெபம் பண்ணினீர்களே, அன்று கூட அந்த பிரச்சனை தீர்ந்ததையா என்றார். அன்பு தேவ பிள்ளைகள், தேவன் கொடுப்பதெல்லாம் என்றைக்கு என்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பல நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், தேவன் ஒரு கடினமானவர் என்று யோசிக்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது, அவர் புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. குறிப்பாக சங்கீத புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் புனிதருக்கு புனிதராக இருக்கிறார். மாறுபாடு உள்ள 18ஆம் சங்கீதம் 26 என்ற பகுதியை வாசிக்கும். புனிதருக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபாடு உள்ளவராயிருக்க. ஆனால் நம்மை பற்றி என்ன, உங்களை பற்றி, என்னை பற்றி என்ன? தேவன் முடிவில்லாத இரக்கம் படைத்தவர். என்னாலும் அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? சங்கீதம் 65:2 படி அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 34:15 படி நம் ஜெபத்திற்காக அவருடைய செவி எப்பொழுதும் திறந்திருக்கிறது. என் மகன் வருவான், எந்த நேரமும் என்னை கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று அவர் தன் செவியை சாய்த்து வைத்திருப்பார். நம் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்கள். வியாதிகள் பிடிக்கலாம், கடன் பிரச்சனைகள் பிடிக்கலாம், வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் நம்மை பிடிக்கலாம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து
எப்படிப்பட்டவர்? கூப்பிடுகிற கள்ளனுக்கு அவர் நல்லவராய் இருப்பாரே, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நல்லவராய் இருக்க மாட்டாரா? லூக்கா 18:7-8 இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. என்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், என்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைப்பார், என்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுப்பார், திருமண வாழ்க்கை கொடுப்பார், நீங்கள் விரும்புகிற ஆசி கொடுப்பார், என்றைக்கு நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஆக இந்த வார்த்தைகளை நாம் மறுபடி தியானித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கள்ளனுக்கு மறு உத்தரவு என்ன கொடுத்தார்? என்றைக்கு என்னோடு கூட இருப்பாய், பரதீசில் இருப்பாய் என்றார். என்னோடு கூட. தேவன் முதல் மனிதனை படைத்தார், ஆதாம் ஏவாள். அவர்களை ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தில் சீரும் சிறப்புமாய் வாழ வைத்தார். மாலை நேரத்தில் அவரோடு கூட பேசி மகிழ்வார், அவரோடு உலாவி வந்தார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காரியம். ஆனால் அவர்கள் பாவம் செய்த பிறகு தேவன் அவர்களோட உலாவும் இல்லை, அவர்களை சந்திக்க வரவும் இல்லை. ஆனாலும் கூட அவர் விரும்பினதெல்லாம் தாம் படைத்த மக்களோடு அவரோட சஞ்சரிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அப்படிப்பட்ட உள்ளங்களை எழுப்பினார். நோவா என்ற ஒரு மனிதனை அவர் உண்டு பண்ணினார். அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று ஆதியாகமம் 6:8-9 சொல்லுகிறது. ஏனோக்கு என்ற ஒரு மனுஷனை பற்றி வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 5:22-24 அவனும் தேவனோடு சஞ்சரித்தார். ஆக தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்தார், இந்த பிள்ளைகளோடு கூட வாழ்ந்தார். ஆனால் இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும் கடைசி நேரத்தில் மத்தேயு 28:20 படி அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று தம்முடையவர்களை பார்த்து சொன்னார். என்றைக்கும் இயேசுவை வணங்குகிற அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசுக்காக ஊழியம் செய்கிற அன்பு தேவ ஊழியர்களை, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தேவன் உங்களோடு கூட தான் இருப்பார், உங்களோடு கூட தான் இருப்பார். இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தேவன் எங்கேயோ இருக்கிற தேவன் என்று நினைக்கக்கூடாது. அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 121:5 சொல்லவில்லையா? நம் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கு. வேத புத்தகத்தை நீங்கள் நானும் வாசித்து பார்க்கும் பொழுது லூக்கா 1:28 மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லும் பொழுது, கிருபை பெற்றவளே வாழ்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவளை வாழ்த்தினார். அவளை பார்த்து சொன்னான், கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே. என்று கிறிஸ்துவண்டை வந்தீர்களோ, உங்கள் உள்ளத்தை அவருக்கு கொடுத்தீர்களோ, அவரை வணங்கும்படி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் இந்த ஈடு இணையற்ற அன்பு மார்க்கத்தை ஆரம்பித்தீர்கள். அதன் பிறகு தேவன் உங்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் கிருபை பெற்றவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபை அன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்தது என்று முதல் நாள் இயேசுவின் சமூகத்தில் வந்து என் கண்களில் கண்ணீர் வடிய என் பாவம் போக அழுதேனோ, அன்றுதான் தேவ கிருபை என் மீது பலன் செய்தது. அந்த கிருபை சாதாரணமாய் அல்ல, விசுவாசத்தோடும் அன்போடும் பூரணமாய் என்னிடத்தில் பெருகிற்று என்று பவுலடிகள் 1 தீமோத்தேயு 1:14 சொல்வதை பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த கிருபையை பாருங்க.
நம்ம அத்தனை பேர் மீதும் தேவன் வைத்தார். உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிறார். இந்த அனுபவத்தை நீங்களும் நானும் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து போகாது. என்று இந்த அனுபவத்தை பெற்றீர்களும், என்று தேவன் உங்கள் அண்டை வந்தார், அதன் பிறகு அவர் உங்களை விட்டு போக மாட்டார். மோசைக்கு பின் வந்த யோசுவாவுக்கும் சொல்லும் பொழுது, யோசுவா 1:5, யோசுவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட, நம்மோடு கூட அவர் இருக்கிறார். வேத புத்தகத்தில் பவுல் என்ற தேவ மனுஷனை பற்றி நாம் வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு பக்கம் பசுத்தவான்களை துன்பப்படுத்தினார். தேவன் ஒரு தரிசனம் மூலமாக அவனை சந்தித்தார். பாவம் போக 3 நாட்கள் உபவாசித்து அழுதான். அவன் குருட்டு கண்களை தேவன் சுகமாக்கினார். அவனை பசுத்த ஆவியினால் நிறைத்தார். பின்பு வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13:1 படி அந்தியோகியா திருச்சபையில் அவன் ஒரு அங்கத்தினராக இருந்தான், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அந்த நாட்கள் போகும் பொழுது தேவன் அவனை ஒரு அப்போஸ்தல ஊழியத்திற்காக அழைத்தார். இது பவுலை பற்றின காரியம். ஆனால் ஒரு பக்கம் இந்த பவுல் சரீரத்தில் பலகீனமான ஒரு மனிதர். கலாத்தியர் 4:14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, என் சரீரத்தில் உண்டான சோதனையை நீங்கள் அருவருக்காமல் என்னை உங்கள் சகோதரன் போல, தேவன் தூதன் போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கலாத்திய சபை அவன் அன்போடு பேசுவதை பார்க்கலாம். ஆனாலும் கூட தன் பலகீனம் நீங்குவதற்காக அவன் தேவனை நோக்கி 2 கொரிந்தியர் 12 7, 8, 9 வசனத்தின்படி 3 முறை வேண்டிக் கொண்டான். ஆனால் அவன் பலவீனத்திற்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் பலனை தருகிறேன், என் கிருபையை தருகிறேன், என் பலனை தருகிறேன், என் கிருபையை தருகிறேன். என் பலன் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு உதவி செய்யும் பலன். நீ பலகீனமா இருக்கும் பொழுது என் பலத்தின ஈடு இணையற்ற பலன் கொண்டவனாக இருப்பாய். மறுபக்கம் நான் அருளுகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை. பவுலடிகள் சொல்லும் பொழுது, நான் பலவீனமாக இருக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது, வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குகிறது, பிசாசு பிடித்தவர்களை விடுவிக்கிறது, அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறது. அப்போஸ்தலர் 19 11, 12 வசனத்தின் படி தேவன் செய்கிறது என்ன? பவுலடிகள் மூலமாய் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமார்களை கச்சைகளை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மீது போடும் பொழுது வியாதிகள் பறந்தது, பிசாசுகள் பறந்து ஓடி போனது. அப்படி தேவன் பவுலின் கைகளை விசேஷித்த அற்புதம். ஒரு பக்கம் பலகீனமான சரீரத்தில் பாடுள்ள பவுல், ஆனா தேவ கிருபை அவனுக்குள், அவனோடு கூட இருந்த தெய்வம் இயேசு என்ன செய்தார்? அவனோடு கூட இருக்கிறதை எப்படி நிரூபித்தார்? எப்படி கன்னி மரியாளிடத்தில் அந்த வயிற்றுக்குள் தோன்றின இயேசு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் ஒரு குழந்தையாய் வெளிப்பட்டார். அதே போல உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற இயேசு ஒரு நேரம் வரும் பொழுது, ஒரு வியாதியஸ்தர் நம் அருகில் வரும் பொழுது, யாரோ ஒரு கண்ணீரோடு தன் பாடுகளை நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நமக்குள் இருந்து அவர் வெளிப்படுவார், அவர்களை தொடுவார், அவர்களை சுகமாக்குவார், அவருடைய கண்ணீரை துடைப்பார். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாய்த்தான் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் கிருபை பெற்றவர்கள். தேவ கிருபை எவ்வளவு விசேஷித்த விதமான கிருபை பார்த்தீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்கு ஒப்பனையான வேறொரு வேத வாக்கியத்தையும் கூட நான் உங்களுக்கு அறிவிக்கலாம். குறிப்பாக மார்க் 16 20 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய சீஷர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போய் பல இடங்களில் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் பிரசங்கித்த வார்த்தையை உண்மை என்று நிரூபிப்பதற்காக தேவன்
அவர்கள் மூலமாய் அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். தேவ ஊழியர்களோடு கூட தேவன் இருக்கிறாரா? எதற்கு? அவர்கள் பிரசங்கித்த பிரசங்கம் உண்மை என்று நிரூபிப்பதற்கு, அவர்கள் சொன்ன சாட்சி உண்மை என்று நிரூபிப்பதற்கு, அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புத அடையாளங்கள் மூலமாய் அநேகரை கிறிஸ்துவுக்குள் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு எடுத்துக் கொள்வதற்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாது. பலரும் சொல்வார்கள், எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் இல்லை, எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வார்கள். உண்மைதான், எனக்கும் ஒன்றும் தெரியாது. 1984 இயேசுக்கு என் உள்ளத்தை கொடுத்தேன். இயேசு என் உள்ளத்தை சந்தோஷமாக்கினார், சமாதானமாக்கினார், ஆறுதலினார், நிரப்பினார், என் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கினார், புனிதமாய் மாற்றினார். அது மாத்திரமல்ல, செயல் தண்டனிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். அதன் பிறகும் என் வாழ்நாட்கள் ஒரு சந்தோஷமாகவே போனது. எவ்வளவோ கவலை, எவ்வளவோ கவலை, பல தரித்திரமனை வாட்டி வதைத்த பொழுதும் கூட தேவன் கொடுத்த சந்தோஷம், சமாதானம் என்னை விட்டு போகவே இல்லை. இன்று வரை தேவன் இந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவன் என்ன செய்தார் பாருங்க. இந்த சந்தோஷ சமாதானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த நாளில் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரனுக்கு சொன்னேன், தம்பி, இயேசு என் வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே நீ விரும்பினால் நீயும் இந்த இயேசுவை தேடிப்பாரேன், உனக்கும் இந்த சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நல்ல அற்புதம் நடக்கும், உன் கண்ணீர் துடைக்கப்படும் என்று சொன்னேன். அப்பொழுது அவன் என்னை பார்த்து சொன்னான், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள், நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா என்று கேட்டேன். அதன் பிறகு நான் ஒரு வார்த்தையும் அவனோடு பேசவில்லை. ஒரு வாரம் கூட போகவில்லை. ஒரு நாள் இரவு நான் முழங்கால் படியிட்டு என் கண்களில் கண்ணீர் வழி அழுது ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது என் அருகில் வேறொரு அழுகுரலை கேட்டு, அது என்ன அழுகுரல் என்று திரும்பி பார்த்தேன். வேறு யாரும் அல்ல, அதே சகோதரன். கிறிஸ்தவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள், நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா என்று கேட்ட அதே மனிதன். தன்னுடைய உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்தேன். ஆம் பிள்ளைகளே, என்று கிறிஸ்துவுக்கு நம் முட்டைபுத்தி கொடுத்தோம், அவர் நமக்குள் வந்தார். அதன் பிறகு அவர் நம்மோடு கூட என்னாலும் தங்கி விடுவார். நம் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றும் வந்து அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34, 17, 19 சொல்லவில்லையா? இது ஒரு பக்கம். மறுபக்கம், மக்கள் நம்மிடத்தில் வரும் பொழுது தேவன் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். அவளுடைய கண்ணீரை துடைப்பார், அவருடைய கண்ணீரை துடைப்பார். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் தைரியமாய் ஊழியம் செய். இயேசு உங்களோடு கூட இருப்பார். உங்கள் ஊழியத்திற்கு நிச்சயமான பலன் உண்டு. உங்கள் ஊழியத்திற்கு நிச்சயமான பலன் உண்டு. நீங்கள் விதைக்கிற இது வேத வசனம் வீணாய் போகவே போக. நினைக்கலாம், என்னமோ பிரசங்கம் பண்றேன், என்னமோ பண்றேன். நோ, ஒரு நாளும் வீணாய் போக. இவைகள் உங்களுக்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கும், நிச்சயமாய் கொடுக்கும். சரி, போகட்டும். கடைசியாக நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன் பாருங்க. கள்ளன் சொன்னான், தேவனே என்னை நினைத்தரணும், ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தரணும். இயேசு சொன்னது என்ன? என்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன. என்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் இறங்கி வந்த நாட்களில் அவர் செய்த ஒரு பிரசங்கம் என்ன வார்த்தையை மக்களுக்கு போதித்தார் என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு 4:17 வாசித்து பார்க்கும் பொழுது, அதில் ஆண்டவராக இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆக ஒரு பக்கம் மரித்த பின்புதான் நாம் பரலோகத்தை பார்ப்போம் என்று நாம் யோசிப்பது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனாலும் கூட இந்த பூமியிலேயே நாம் பரலோக ஆசீர்வாதத்தை பெறணும். பவுலடிகள் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இனி எனக்காக நீதியின் கிரீடம் தேவன் வைத்திருக்கிறார், பரலோகத்தில் வைத்திருக்கிறார், நான் அதை போய் பெற்றுக்கொள்வேன் என்ற. அது எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற அத்தனை பேருக்கும் அப்படியே தேவன் தருவார் என்று 2 தீமோத்தேயு 4:7-8 சொன்னார். இது மரித்த பின்பு நடக்கும் காரியம். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு நம் உள்ளத்தை கொடுத்த பின்பு பரலோகம் நம் அருகில் வந்து விடுகிறது. எப்படி பரலோகம் நம் அருகில் வந்து விடுகிறது என்று பார்க்கும் பொழுது, அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் எப்படிப்பட்டது? இயேசு சொன்னார் யோவான் 16:33 படி, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றார். ஆனாலும் இந்த உபத்திரம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் உபத்திரவத்தில் அழிந்து போகிறோமா? இல்லை. சங்கீதக்காரன் சங்கீதம் 27:13 வாசித்து பாருங்க. எந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் நன்மையை காண்பேன் என்று சொல்லுகிறேன். இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் நன்மையை காண்பேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த பூமியில் நம்மையும் அறியாமல் பாருங்கள், தேவன் ஒரு பக்கம் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியாத மகிமையினால் நிறைந்த சந்தோஷம் என்று ஒரு சந்தோஷத்தை, ரட்சணை சந்தோஷத்தை நம் உள்ளத்தில் பெறுகிறோம். 1 பேதுரு 1:8-9 ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் எப்படி மாறுகிறது? எந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் தேவன் நமக்கு நன்மையை காண்பிக்கிறார். நம் உபத்திரவம் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இது ஒரு பக்கம். மறுபக்கம் 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாரு. வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, தேவனை வணங்கின பிறகு, அவருக்கு நம் உள்ளத்தை கொடுத்த பிறகு, நம்மை பற்றி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதன். இந்த மனிதனை பற்றி 2 கொரிந்தியர் 12 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்க. பவுலடிகள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பக்கம் பாருங்க, 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன் என்று அவர் தன்னுடைய இன்பமான அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். அந்த இன்பமான அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்று பார்க்கும் பொழுது, அவர் தான் இருந்த இடத்தில் இருந்து பரலோகம் என்று சொல்லப்பட்ட இன்ப ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அந்த இன்ப ராஜ்யத்தில் அவர் இருந்த இடத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாதமான வார்த்தைகளை கேட்டான். நான் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, சாதாரண ஒரு மனிதன் இந்த சாதாரண பூமியில் முழங்கால் படியிட்டு தன் தேவைகளுக்கு ஜபம் பண்ணி கொண்டிருக்கும்போது தேவன் மரித்து போன பிறகு போக வேண்டிய பரதீசுக்கு இப்பொழுதே அழைத்து கொண்டு போகிறார். வா பார்ப்போம் என்று 1ஆம் வானத்தை காட்டுகிறார், 2ஆம் வானத்தை காட்டுகிறார், 3ஆம் வானத்தை காட்டு பார்க்கிறேன். அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறேன். இனி இந்த இடத்திற்கு தான் வரப்போகிறோம் என்பதை பார்க்கிறேன். இனி சம்பவிக்க காரியங்களை குறித்த ஒரு நிச்சயத்தை அவன் அடைகிறான். அவனுக்கு இருந்த ஆறுதல் தேறுதலுக்கு அளவில்லை. ஒரு பக்கம் பூமியில் வாழ்கிற ஒரு மனுஷன் பரலோக நிச்சயத்தோடு அவன் வாழ்கிறான். அந்த பரலோகத்தை தேவன் அவனுக்கு காண்பிக்கிறான். அந்த பரலோகத்தை அவனுக்கு காண்பிக்கிறான். அவன் இருப்பதோ பூமி. அவன் ஒரு பக்கம் அவன் கடந்து போய்விட்டு வரும்பொழுது என்ப ராஜ்யத்திற்கு போய்விட்டு வருகிறான். எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பாரு, எப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இதைத்தான் இந்த உலக பக்தர்களுக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிற. எங்கேயோ 3வது வானம் இல்லை. நீ முழங்கால் படியிட்ட உடன் அது உனக்கு அருகில் வரும். தேவன் அங்கு உன்னை கொண்டு போவார். பரிசுத்த ஆவியின் உதவியில். எவ்வளவு இன்பமான ஒரு அனுபவம் என்று பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவம் என்று பாரு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சொல்லிக்கொண்டு போன முடிவில்லை. ஒரு நாள் வரும், தேவன் நமக்கு
என்ப ராஜ்யத்திற்கு வா என்பார். ஒரு நாள் வரும் தேவன் நம்ம என்ப ராஜ்யத்திற்கு கொண்டு போவார். ஒரு பக்கம் இந்த உலகத்தின் இச்சைகள், ஒரு பக்கம் இந்த உலகத்தின் உபத்திரவங்கள், ஒரு பக்கம் பொல்லாத மனுஷனுடைய சீற்றங்கள், இவ்வளவு காரியங்களை அனுபவித்து அதற்கு மத்தியில் இயேசுவை வணங்கினீர்களே, அவருடைய அன்பை பெற்றுக் கொண்டீர்களே, அவர் கொடுக்கும் ஆசையை பெற்றுக் கொள்ளும்படி கருத்தாய் கவனமாய் பக்தியாய் இருந்தீர்களே, உங்களுக்கு தேவன் என்ன கொடுப்பார்? கள்ளன் கடைசி நேரத்தில் இந்த மோட்சத்தை பெற்றுக்கொள்ள, ஆனால் உங்களுக்கு தேவன் அந்த மோட்சத்தை கொடுப்பார். உலகத்தில் ஓட்டம் முடிந்த பிறகு உங்கள் வாழ்க்கை பாதியில் முடிவடையாது. ஒருவேளை பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு காரணத்திற்கு அந்த கள்ளனுடைய வாழ்க்கையில் கடந்து போகலாம். ஆனால் உங்களுக்கு அப்படி அந்த உங்கள் ஓட்டத்தை 100% ஓடி முடித்தவுடன் ஒரு நாள் இயேசு அழைப்பார், வா உண்மையும் முத்தமும் என்ற ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, வா என்று அழைப்பார். உன்னை வா என்று அழைப்பார், வா என்று அழைப்பார். உனக்கு அங்கு அநேக கிரீடங்கள் வைக்கப்படும். நீ தேவனுக்காக செய்த ஊழியத்திற்காய் தேவன் மகிமையான கிரீடங்களை வைத்திருக்கிறார். வாடாத கிரீடங்களை வைத்திருக்கிறார். அருமையான ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அங்கு தூதர்கள் உங்களை அழைத்துக் கொண்டு போவார். உங்களுக்காக இன்பமான ஒரு வீட்டை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு ஒரு பக்கம் தன் பாடுகளை அவர் நினைக்கவில்லை. அவர் நினைத்ததெல்லாம் தனக்கு தீங்கு செய்த மக்கள் மன்னிப்பு பெற்று அந்த உலகத்தில் ஆசை பெற்று வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, தன் வாழ்க்கையில் பாவம் செய்து பாவத்திலேயே வாழ்ந்து நரகத்திற்கு போகிற ஒரு மனுஷனுக்கும் கூட மோட்ச வாழ்க்கையை கொடுக்கும்படி அவன் மீது அன்புள்ளவராக இருந்தான். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாக என்றான். இயேசு கொடுப்பதெல்லாம் இன்றைக்கு நம் ஜெபத்திற்கு பதில், இன்றைக்கு நம் கண்ணீரை துடைப்பார், என்றைக்கு நமக்கு நல்ல நாட்களை கொடுப்பார். மறுபக்கம் அவர் உங்களோடு தான் இருப்பார், நம்மோடு தான் இருப்பார். அவர் யாத்திராகம் 34:10 மோசேக்கு சொல்லும்போது, நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார். பெரிய காரியங்களை செய்வார் என்று யோவேல் 2:21 சொல்லவில்லை. எல்லாவற்றுக்கும் மேல மோட்ச வாழ்க்கை காத்திருக்கிறது. இயேசுக்காய் வாழுகிற உங்களுக்கும் எனக்கு சோர்ந்து போகாதிருக்கு. இதற்காகவே இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்த பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள், வேசிகளும் கண்ணர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வேதம் சொல்லவில்லை என்று இந்த உலக வாழ்க்கையிலும் என்பாம், இனி வரும் வாழ்க்கையிலும் என்பாம். இதை கொடுக்கும்படி சிலுவையில் இயேசு தொங்கினார். சிலுவையிலிருந்து அவருடைய அன்பின் வல்லமை, அன்பு அவருடைய வார்த்தை மூலமாக புறப்பட்டது. என்று அதே வல்லமை உங்களை ஆசீர்வதிக்க போகிறது, என்னையும் ஆசீர்வதிக்க போகிறது. நம்மை அவர் கைவிடுவதில்லை. சிலுவையிலிருந்து புறப்பட்ட அன்பு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அன்பு, கல்லனுக்கு வாழ்வு கொடுத்த அன்பு, அவருக்கு தீங்கு செய்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்த ஒரு அன்பு உங்களுடைய வாய் என்று அழைக்கிறது. நீயும் வா, நான் உன்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும், உன் கண்ணீரையும் துடைக்க வேண்டும், உனக்கும் நல்ல நாட்களை கொடுக்கட்டும் என்று அழைக்கிறேன். அவருடைய பாதத்தில் விழுவோமா, அவர் நோக்கி கூப்பிடுவோமா, என்னையும் காப்பாற்றும் என்று சொல்வோம், என்னையும் மன்னியும் என்று சொல்வோம், எனக்கு மோட்ச வாழ்வு வேண்டும் என்று சொல்வோம், நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று சொல்வோம், நல்ல நாட்கள் வேண்டும் என்று சொல்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், என்றை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு பிதாவே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும்.
2-3 பேர்கள் என் நாமத்தில் கூடியிருக்கும் இடத்தில் கூடியிருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, நம்ம நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சங்கீதம் 145:18 படி அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன் என்று சொன்னேன். என்று எங்களுக்கு அருகில் இருப்பதற்கு எங்களுக்கு எப்படி நமக்கு தீங்கு செய்த பொல்லாப்பு செய்த மக்களுக்கு நீர் நன்மை செய்கிறவராய் பாவ மன்னிப்பை கொடுக்க அன்புள்ளவராய் இருந்தீர், அது போலத்தான் என்று எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க எங்கள் மீது நீர் அன்பாய் இருக்கிறீர். தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய அன்பின் பாவ மன்னிப்பை நிச்சயத்தார். அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள், 7 வயதின் பாவங்கள், துணிகரமான பாவங்கள், வார்த்தையினால், சிந்தனையினால், செயல்களினால் செய்த பாவம், என் பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாவத்தை நான் விட்டுவிட முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த பாவத்தை நிமித்தம் நான் தற்கொலை செய்து மாண்டு போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இவருடைய பாவத்தின் வல்லமை ஆட்டி படைக்கிறது என்று இரவு எல்லா பாவங்களை அழித்து போடுகிறவர், விதவிதமாய் பாவத்தின் வல்லமைகளை அழித்து போடுகிறவர், கேட்ட பழக்க வழக்கங்களை அழித்து போடுகிறவர், கேட்ட பழக்க வழக்கங்களை 100க்கு 100 அடித்து போடுகிறவர், இப்பொழுது இறங்கி கொண்டிருக்க வேண்டும், இப்பொழுது இறங்கி கொண்டிருக்க வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கட்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை அது பிள்ளைகள் மீது இறங்கட்டும். அது பிள்ளைகளுடைய புலம்பலுக்கு, அது பிள்ளைகளுடைய தகப்பனை ஒரு விஷயம் புலம்பலுக்கு, கண்ணீருக்கு, அழுகைக்கு இறங்கும் 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 இறங்கும். எல்லா பொல்லாத வல்லமைகளை அடித்துக் கொண்டிருக்கிறார். பாவத்தின் வல்லமைகளை, சாபத்தின் வல்லமைகளை, பாவ சாபத்தை கொண்டு வந்து அசுத்த ஆவியின் வல்லமைகளை நாசம் பண்ணும், நாசம் பண்ணும். என்று இரவு அசுத்த ஆவிகளை நாசம் பண்ணும், நாசம் பண்ணும், நாசம் பண்ணும். இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவ மகிமை இறங்கட்டும், தேவனுடைய அன்பின் வல்லமை இறங்கட்டும். எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னேன். அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போய் என்று. ஒரு பக்கம் ஈடு இணையற்ற ஒரு சமாதானம், ஆறுதல், மகிழ்ச்சி ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருக்காக வாழும் ஒரு பக்தி வைராக்கியம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். பொது சிருஷ்டியின் அனுபவம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். நீர் விரும்புகிறபடி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற ஒரு அனுபவம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். இப்பொழுது எல்லா விதமான அசுத்தங்கள் அழியட்டும், ஆபாசங்கள் அழியட்டும், இச்சைகள் அழியட்டும், கெட்ட பழக்கங்கள் அழியட்டும், கெட்ட பழக்கங்கள் அழியட்டும். ஒருவரை பற்றி ஒருவருக்கு இருக்கக்கூடிய மனத்தாங்கல்கள், கசப்புகள் அழியட்டும், வீண் வைராக்கியங்கள் அழியட்டும், குற்றப்படுத்துகிற நாவுகள் அழியட்டும், 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 அழியட்டும். எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அழியட்டும் என்று இப்பொழுது அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இப்பொழுது அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவ சமாதானம் இந்த ஹிருதயங்களை இப்பொழுது ஆளுகை செய்யட்டும். கர்த்தராகிய தேவன் தாமே மனது உருகும், மனது உருகும். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னேன். என்று இப்பொழுது இவர்கள் இடத்தில் கேட்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும், ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விரும்புகிற காரியம் ஒரு உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் ஆசீர்வதியும். நான் ஒரு 2 வீலர் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ கொடும். இவர்கள் கர்த்தாவை விரும்புகிறபடி ஆண்டவரே தகப்பனை நல்ல ஒரு வாசஸ்தலம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ கொடும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே இன்னும் கர்த்தாவை ஒரு பெரிதான நன்மைகளை விரும்புகிறார்களோ கொடும், கொடும். அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளை கொடுக்கிற தெய்வமே கொடும், கொடும். என்ன என்ன காரியங்கள் வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் எல்லாவற்றையும் கொடும், எல்லாவற்றையும் கொடும், எல்லாவற்றையும் கொடும். இப்பொழுது ஒரு ஆசீர்வாதமான மழை அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கட்டும் சுவாமி. சிறு சிறு பொருட்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய பொருட்கள் வரைக்கும் அத்தியாவசியமான எல்லா பொருட்களை தகப்பன வீட்டு உபயோகத்திற்கான பொருட்கள் ஆண்டவரை தகப்பனையும் அந்த பிள்ளைகளுக்கு உதவிகரமான ஆண்டவரை காரியங்கள் எல்லாவற்றையும் கொடும், எல்லாவற்றையும் கொடும், எல்லாவற்றையும் கொடும், எல்லாவற்றையும் கொடும்.
பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்தீர். ஆபிரகாமுக்கு கொடுத்தீர், வேலைக்காரர்களை கொடுத்தீர், வேலைக்காரிகளை கொடுத்தீர், பொன்னை கொடுத்தீர், வெள்ளியை கொடுத்தீர், செல்வ சீமானை மாற்றினீர். அதுபோல உமது பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடும், எல்லாவற்றையும் கொடும். தெய்வீக சுகத்தை ஆண்டவரை கொடும், தெய்வீக சுகத்தை கொடும். உச்சம் தலைமுதல் கொண்ட உள்ளம் கால்வரை ஆண்டவரை உமது பிள்ளைகள் மீது ஒரு சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கால்கள் வீங்கி இருக்கிறது, கால்கள் கத்தாவி தகப்பன ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று சொல்லுகிற வேதனைகள் நீங்கும்படி தெய்வீக சுகத்தை கொடும், சுகத்தை கொடும். அடிக்கடி தொண்டை பகுதியில ஒரு பாதிப்பு, தொண்டை பகுதியில ஒரு வலி, தொண்டையில் ஏதோ செய்கிறது என்று சொல்லுகிற வல்லமைகளை அடித்து போடும், அடித்து போடும். எல்லா சளி கட்டுகள், எல்லா இருமல் போன்ற தன்மைகள், எல்லா சளி கட்டுகள், எல்லா இருமல் போன்ற வல்லமைகள் எல்லாவற்றையும் அடித்து போடும், எல்லாவற்றையும் அடித்து போடும். பொருளாத பிசாசு உமது பிள்ளைகளுக்கு ஒரு பயத்தை கொடுத்து, ஒரு கவலையை கொடுத்து, இரவு தூங்க விடாதபடி சஞ்சலத்தை கொடுத்து, கலங்க பண்ணின கிரியைகள் எல்லாவற்றையும் அடித்து போடும், எல்லாவற்றையும் அடித்து போடும். இப்பொழுது அற்புதங்களை செய்கிறவராய் உடைய ஆசீர்வாதமான ஒரு வல்லமை இறங்கட்டும். நன்றியப்பா, நன்றியப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா வழிகள் மறையட்டும், எல்லா வழிகள் மறையட்டும், வீக்கங்கள் மறையட்டும். ஆண்டவரை எல்லா விதமான கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மறையட்டும், பிடிப்பு பண்ண தன்மைகள் மறையட்டும். ஆண்டவரை எல்லா விதத்திலையும் ஆண்டவரை உமது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலின் வல்லமை இறங்கட்டும். மரண கட்டுகளை நரகத்தில் தூக்கி எறிகிறேன், மரண கட்டுகளை நரகத்தில் தூக்கி எறிகிறேன், மரண கட்டுகளை நரகத்தில் தூக்கி எறிகிறேன். ஐயோ, நான் மதித்து விடுவேனோ என்ற ஒரு கவலை, பயமுள்ள பிள்ளைகளை இந்த இரவு தொட்டு சுகமாக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும். மரணத்திற்கு சமீபமாக இருக்கிற பிள்ளைகள் யாரோ அவர்கள் மீது அற்புத சுகமளிக்கும் சக்தி பாய்ந்து போகட்டும், பாய்ந்து போகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகம் அந்த பிள்ளைகள் மீது பாய்ந்து போகட்டும். வியாதிகள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும். பிடித்திருக்கிற பயம் திகில் மறையட்டும், பயம் திகில் மறையட்டும் என்று எப்பொழுது இவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவனே, இந்த பிள்ளைகள் எல்லைகட்டும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதா எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளும் சரி, இனி இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிற பிள்ளைகளும் சரி, ஆண்டவரை மகிழ்ச்சியாக்க வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டும். அவருடைய துன்பத்தை இன்பமாக மாற்றும், ரத்த கண்ணீரை மாற்றும், புலம்பலை மாற்றும். என்ன என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வெள்ளம் போல சத்துரு வெள்ளக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, மாந்திரியங்களை நாசம் பண்ணும், ஏவல்களை நாசம் பண்ணும், வெள்ளி சூனியங்களை நாசம் பண்ணும், நாசம் பண்ணும், நாசம் பண்ணும், நாசம் பண்ணும். குடும்பத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரியங்களை நாசம் பண்ணும். சுவாமி, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கனம் பண்ணும், கௌரவப்படுத்தும். அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறது திரும்பியும் இவர்களுக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டு போகட்டும். பவுலடிகள் ஆண்டவரை உள்ளிருந்து புறப்பட்ட அதே வல்லமை, பேதுரு மூலமாய் புறப்பட்ட அதே வல்லமை, நிழல்பட்ட அத்தனை பேரையும் சுகமாக்கினீர், சாசுகிட்ட துரத்தின அதே வல்லமை புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரை ஈடு இணையற்ற அற்புதங்கள் சம்பவிக்கட்டும், ஈடு இணையற்ற அற்புதங்கள் சம்பவிக்கட்டும். அது பிள்ளைகளை ஆசீர்வாதமான மழையை நான் நிரப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னீர். இன்பமான நாட்கள் தொடங்கட்டும், பரலோக வாழ்க்கை இந்த பூமியிலேயே தொடங்கட்டும், பூமியிலேயே தொடங்கட்டும். உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும், அனுபவிக்கட்டும். 3ஆம் ஆண்டு முறை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசத்தை ருசி பார்க்க ஒரு வாய்ப்பை கொடுத்த பவுலடிகள் அனுபவத்தை போல அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆவியில நடக்கிற, ஆவியில நிற்கிற, ஆவியில பறக்கிற ஒரு அனுபவமாக இருக்கட்டும். தேவரீர் பிள்ளைகளை ஆசீர்வதி, தேவரீர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரை இங்கே ஏறி வா என்று சொல்லப்பட்ட உன்னதமான அனுபவத்தை பெற்ற பத்மதீவு யோவானை போல அந்த பிள்ளைகள் மீது ஒரு ஆசீர்வாதமான மழை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இந்த உலக வாழ்வுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் மோட்ச லோகத்தில் உம்மோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தின் நிச்சயத்தை என்று இரவு இந்த உள்ளத்தில் கொடுத்து விடும். அந்த மோட்சத்தை கொடுத்த ஒரு வாஞ்சை, மோட்சத்தை கொடுத்த ஒரு ஆசை இந்த பிள்ளைகள் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். இதன் நிமித்தம் என்னாலும் மகிழ்ச்சி, என்னாலும் மாறுதல், ஒரு கவலை இல்லை, ஒரு பயம் இல்லை, ஒரு திகில் இல்லை, எல்லாம் ஒரு புலம்பல் இல்லை, எல்லாவற்றையும் நரகத்திற்கு அனுப்பும், நரகத்திற்கு அனுப்பும் என்று முதல் அந்த பிள்ளைகள் நம்முடைய ஈடு இணையற்ற ஒரு பிரசன்னத்தினால் நீ அருளக்கூடிய நிச்சயமான ஆசீர்வாதமான வாழ்க்கையின் ஆண்டவரை நிச்சயத்தினால் நிரம்பி வாழட்டும், நிரம்பி வாழட்டும். எல்லா துக்கங்கள் மறையட்டும், எல்லா வேதனைகள் மறையட்டும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகள் எதற்காக வேண்டுதல் செய்தாலும் ஆசீர்வதியும், என்ன துக்கத்தோடு இருந்தாலும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நன்றி, 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 நன்றி. அளவில்லாத ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும். என்னாலும் உடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலுவையில் அவர் அன்பு வெளிப்பட்டது, இன்றும் அதே அன்பு வெளிப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. தேவன் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பாராக. ஆமென். உள்ளத்தில் பிறக்கிறதெல்லாம் இரக்கம், மனது உருக்கு. மாத்தாலும் மரியாலும் வளம் கொடுத்து ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். எதற்காக இந்த உபத்திரவங்களை தேவன் நம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது